அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையிலும் அற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களும் அதனை பற்றிய புரிதல்களையும் பார்ப்போம். முதல்ல மனிதன் அவனுடைய பார்வைகள் இந்த உலக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமா அவங்களுடைய பார்வைகள் இருக்கு. மனிதர்களுடைய பார்வை, ஒரு சில பேர் இந்த உலகத்தை இந்த உலக ரீதியா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலர் ரொம்ப கம்மியானவங்க ஆன்மீக ரீதியா பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறாரு, நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்றாருன்னா எல்லாமே ஆன்மீக ரீதியா தான், ஆன்மா ரீதியா தான் ஒவ்வொன்றையுமே நமக்கு பார்க்க சொல்லி கொடுக்குறாரு. இந்த உடம்புக்காக நம்மளை எங்கேயுமே கடவுள் உழைக்க சொல்லல. இந்த உடம்புக்காக இதை செய்ய அதை செய்யன்னு கடவுள் நமக்கு எங்கேயுமே சொல்லல. எல்லாமே ஆன்மா ரீதியா தான் சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது மாயை அப்படிங்கிற சொல்லிடுறாரு. ஆனா இந்த உலக வாழ்க்கையிலுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது எப்ப சாத்தியம்னா நீங்க எல்லாமே ஆன்மா ரீதியா பார்க்கும்போதுதான் அது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொன்றுமே ஆன்மீக ரீதியா பார்க்கப்படணும் அப்படிங்கறதான் கடவுள் நமக்கு சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் ஒவ்வொன்றுமே படைக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொன்றுமே நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாமே என்னன்னா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நீங்க உங்களோட பிராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிக்கலா பார்த்தோம்னா அதெல்லாம் சரியா வராது, லாஜிக்கா யோசிச்சோம்னா அதெல்லாம் சரியா வராது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். நீங்க ஒரு வரைமுறைக்குள்ள அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த உலக ரீதியா இந்த பிராக்டிக்கல் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா பணம் இருக்கணும், திறமை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். இதுதான் அவங்க இந்த மாதிரி நிறைய இதை சொல்றாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா, எனக்கு வேலை கிடைக்கணும்னா எனக்கு ஒண்ணு திறமை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க, இல்ல பணம் இருக்கணும், இல்ல இந்த வேலைக்கு சேரணும்னா நமக்கு இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு இதை கொண்டு வராங்க. இது இருக்கணும் கண்டிப்பா, இது இல்லைன்னா உனக்கு வேலை கிடைக்காது, இது இல்லைன்னா உனக்கு வேலை கிடைக்காது, இது இல்லைன்னா உனக்கு இது கிடைக்காது, இது இல்லைன்னா அது கிடைக்காது. இப்படி ஒவ்வொரு பொருளையுமே இங்க கொண்டு வராங்க. பிராக்டிக்கலா யோசிக்கிறாங்க. பிராக்டிக்கலா யோசிச்சா இதெல்லாம் இது இப்படிதான் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறது இது எல்லாத்தையுமே உட்படுத்தியதா இருக்கு. ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கணும் கடவுள் நாடுறாரோ அந்த பணத்தின் மூலியமா கிடைக்க செய்யறாரு, இல்ல அந்த அவருக்கு திறமையை உங்களுக்கு கொடுத்து அதை கிடைக்க செய்யறாரு, இல்ல உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த வலிமையை கொடுத்து கிடைக்க செய்ய, இது எல்லாமே இவங்க தனித்தனியா பாக்குறாங்க. அதாவது இந்த பணம், திறமை, இந்த ஆரோக்கியம், இந்த உடல் வலிமை, இது எல்லாமே தனித்தனியா பாக்குறாங்க. கடவுளை விடுத்து இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள்ங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம், என்னுடைய உடல் ஆரோக்கியம், இந்த பணம், இந்த திறமைங்கிறது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாக்குற எல்லா விஷயமுமே என்னன்னா கடவுள் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடியதான் இருக்கு. இவங்க அதை பிரிச்சிடுறாங்க. இவங்களுக்கு எப்ப கடவுள் தேவையோ அப்ப மட்டும் அவங்க கடவுளை நினைச்சுக்கிறாங்க. மிச்ச நேரம் ஃபுல்லா பிராக்டிக்கலா யோசிக்கிறோம். அது எப்படின்னா கடவுளும் செய்யறாரு, நானும் கொஞ்சம் செய்யறேன், அந்த நிலைமைக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் அந்த பிராக்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. ஆனா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது கடவுள் சம்பந்தமா பேசும்போதே சொல்றாங்க, அதை ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா இது கரெக்டா தான் இருக்குது, ஆனா இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி இது சரியா வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. கடவுளை பத்தி பேசும்போது கடவுள் தாங்க அனைத்தையும் செய்யறான்னு சொல்லும்போது இந்த உலகத்துக்கு அது சரியா வராது, பிராக்டிக்கலா யோசிப்பாங்க அது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட சிந்தனையா இருக்குது. அவங்க லாஜிக்கலா யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
பிராக்டிக்கலா யோசிக்கிறாங்க, லாஜிக்கலா யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல, அதுக்கு எந்த அடிப்படையுமே இல்ல. கடவுள் ஒவ்வொருத்தருமே நமக்கு கண் முன்னாடி ஆதாரங்களை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அத்தாட்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு வேலை கிடைக்கணும்னா கூட எந்த திறமையுமே இல்லாதவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு, திறமை அதிகமா இருக்கிறவனுக்கு அதே வேலையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நமக்கு அத்தாட்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் கடவுளுடைய படைப்பா இருக்குது, கடவுளுடைய செயல்களா இருக்குது. இதை நம்ம பிரிச்சுடுறோம். நம்ம அவங்ககிட்ட கேள்விக்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அது ஒரு சில நேரத்துல நடக்கும், அது ரேரா நடக்கும். ஆனா மேக்சிமம் 99% நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும். இப்படி அவங்க பிரிச்சு வச்சிடறாங்க, கடவுளையும் மற்ற ஒன்றையும் பிரிச்சு வச்சிடறாங்க. கடவுளை ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்ச விஷயங்கள்ல அவரை புறந்தள்ளிடுறாங்க, அலட்சியப்படுத்திடுறாங்க. எதனாலன்னா அவங்க பிராக்டிக்கல் திங்கிங் அப்படின்னு அவங்க கொண்டு வந்ததுனால, அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறதுனால. ஆனா கடவுள் அங்க எதுலையுமே அப்படி சொல்லல. நீங்க கடவுளை வார்த்தைகள் எதை எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே எதுவுமே ஆன்மா, எல்லாமே ஆன்மா சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கு. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிற தவிர்த்து வேற எதுவுமே அங்க வராது. அங்க அவங்க கொண்டு வர பணமா இருக்கட்டும், திறமையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணா இருக்கட்டும், எதுவுமே அங்க வராது. அங்க என்னன்னா கடவுள் அதை நடத்தி வைக்கிறாரு. அங்க பணத்துக்கான வேலை இருக்காது, திறமைக்கான வேலை இருக்காது. அதுதான் நம்பிக்கையாளருடைய பார்வையா இருக்கும். ஆனா மேரிட்ட போய் கேட்கும்போது அவங்க ஜக்கரையா கேட்கறாங்க, இந்த வாழ்வாதாரங்கள்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுங்கிறப்ப அவங்க டேரக்டா சொல்றாங்க, இது கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கிற சொல்றாங்க. நம்மளா இருந்தா இல்ல சாதாரண மனிதர்களா இருந்தா எப்படி கிடைச்சிச்சு, இந்த போன் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, நான் சம்பாதிச்சு வாங்கினேன், இந்த மாதிரிதான் நம்ம அது எப்படி நடந்துச்சுங்கிற சொல்லுவோம். ஆனா அதோடைய மூல காரணம் என்னன்னா கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அதுதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அவங்க எப்படி கிடைச்சிட்டுங்கிறத சொல்லல, இந்த மாதிரி கிடைச்சிச்சு அந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரி கொடுத்தாருன்னு கூட சொல்லல, டைரக்டா கடவுள் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதுதான் இங்க விஷயமே. இதன் மூலியமா கடவுள் கொடுத்தாரு, அதனால கடவுள் கொடுத்தாரு. அதுதான் ஸ்பிரிச்சுவல் திங்கிங், அதுதான் ஆன்மீக ரீதியா பாக்குறது. இந்த வேலை எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, நான் இந்த கோர்ஸ் முடிச்சு இந்த இந்த திறமையை வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கறத விட அதெல்லாம் போய் கடவுள் கொடுத்தாரு, கடவுளுடைய நாட்டமா இருந்துச்சு. அதுதான் நம்பிக்கையாளருடைய பார்வையா இருக்கும், நம்பிக்கையாளருடைய மறுமொழியா இருக்கும். மற்றவங்களுடைய கேள்விகளுக்கு அதுதான் அவங்களோட பதிலா இருக்கும். அவங்க எந்த கண்ணோட்டத்துல இருந்தாலுமே அவங்க அதை தான் வெளிப்படையா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த இடத்துலயுமே கடவுளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கடவுளை அலட்சியப்படுத்த மாட்டாங்க. கடவுளை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு அவங்க அவரை கண்ணியப்படுத்துவாங்க. அதுதான் நம்பிக்கையாளருடைய பார்வையா இருக்கு. 46:20 நம்ப மறுப்பவர்களை நரக நெருப்புக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்நாள் வரும். உங்களுடைய உலக வாழ்வின் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள், மேலும் அவற்றில் நீங்கள் களிப்படைந்தீர்கள். அதன் விளைவாக பூமியில் எந்த அடிப்படையும் இன்றி நீங்கள் ஆணவம் புரிந்தமைக்கும் உங்களுடைய கெட்ட காரியங்களுக்கும் ஒரு கூலியாக இன்றைய தினம் இழி நிறைந்தொரு தண்டனைக்கு நீங்கள் உள்ளாகிறீர்கள். சொல்றாங்க, நல்ல வாய்ப்புகளை ஃபுல்லா அவங்க வீணடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அதுதான் சொன்னேன், நமக்கு முன்னாடி அத்தாட்சிகளை நம்ம கண்ணு முன்னாடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறத நம்ம நினைக்கிறோமோ இல்லையா, நம்ம சொல்றோமோ இல்லையா, ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே போவோம். நமக்கு அது தெரியல, நமக்கு அந்த விஷயம் கேட்கலன்னா நம்மளுடைய அலட்சியம் தான் காரணம். நம்மளுடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இது எனக்கு இந்த பணம் இருக்கணும், எனக்கு இந்த திறமை இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க எப்ப நம்பிக்கை வைக்கிறாங்களோ
அப்ப அவங்க கண்ணுக்கு அது தெரியறது இல்லை. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்க கண்ணுக்கு அது தெரியாது. அவங்க காதுக்குள்ள அந்த விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க மூளையே அது எதுவும் போய் சேராது. இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் அவங்க கண்ணு முன்னாடி நடக்கும், அவங்க காதுக்கும் கேட்கும், அவங்கள சுத்தி எல்லாமே நடக்கும். ஆனா அது எதுவுமே அவங்களுடைய சிந்தனையே மாற்றாது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் அந்த மாதிரி இருக்குது. நம்ம மறுப்பவர்கள் அவங்கதான். நம்ம மறுப்பவர்களாகவும் நையவஞ்சகளாகவும் இருப்பாங்க. 2:204 சொல்லுவாரு, தோற்றங்கள் ஏமாற்றுவதாக இருக்கக்கூடும். உபத்தலைப்பு, மனிதர்களுக்கு இடையில் இந்த வாழ்வை குறித்த தன்னுடைய வார்த்தைகளால் ஒருவன் உண்மை கவரக்கூடும். மேலும் அவன் மிக தீவிரமான எதிரியாக இருக்கின்ற அதே சமயம் தன்னுடைய உள்ளார்ந்த எண்ணங்களுக்கு கடவுளையே சாட்சியாக அழைக்கவும் கூடும். நைய வஞ்சகர்களை பத்தி சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கை, அதாவது இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிக்கல் திங்கிங், ஒரு சில சமயத்துல கடவுளை அந்த ஆன்மா ரீதியா கொஞ்ச நேரத்துல இருந்துக்குவாங்க, மிச்ச சமயம் கூட அவங்க பிராக்டிக்கலா இருப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, இந்த தன்னுடைய வார்த்தைகளால் உங்களை கவரக்கூடும். அதுக்கு அவங்க கடவுளே சாட்சியா கொண்டு வருவாங்க. அதுதான் நயவஞ்சகர்களா இருக்கிறாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க, அதே சமயம் இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாமே, இங்க எல்லாமே நம்மளுடைய முடிவு, நம்மளுடைய செயல்களா தான் இருக்குது, நம்ம கையில தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற சிந்தனையில இருக்கக்கூடியவங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்டவங்களுக்கு இருந்துதான் கடவுள் நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவார். 2:164 சொல்றாரு, நம்பிக்கையாளர்களுடைய பார்வைகள் எப்படிப்பட்டதா இருக்குது. ஏன்னா அந்த அத்தாட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு அப்படிங்கிற சொன்னேன்ல, அதுக்கு சொல்றாரு, கடவுளின் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள். உபத்தலைப்பு, வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு, இரவு மற்றும் பகலின் மாற்றம், மக்களுக்கு பயனளிப்பதற்காக சமுத்திரத்தை சுற்றுகின்ற கப்பல்கள், இறந்துவிட்ட நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காகவும் அனைத்து வகை பிராணிகளையும் அதனில் பரப்புவதற்காகவும் விண்ணில் இருந்து கடவுள் இறக்கி அனுப்புகின்ற தண்ணீர், காற்றுகளை இஷ்டப்படி கையாளுதல், மேலும் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ள மேகங்கள் ஆகியவற்றில் புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. சொல்றாங்க, ஒவ்வொரு படைப்பையும் சொல்றாரு, இரவு பகல் மாற்றம் அது சொல்றாரு. இது எல்லாமே அதுக்கு உபத்தலைப்பு சொல்றாரு, மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள் அப்படிங்கிற உபத்தலைப்பு சொல்றாரு. ஆனா சாதாரணமான ஒரு நிகழ்வாதான் இருக்குது. நம்ம குழந்தைல இருந்தே பாக்குறோம், இரவு பகல் மாற்றங்களை பாக்குறோம், இந்த கப்பல்களை பாக்குறோம், இந்த நிலத்துல இருந்து செடி வர்றதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகள் அப்படிங்கிறத உபத்தலைப்பா கொடுக்குறோம். இதெல்லாம் எப்ப உங்களுக்கு அத்தாட்சிகளா மாறும், எப்ப நம்ம கண்களுக்கு இது அத்தாட்சிகளா, சான்றுகளா, அற்புதங்களா தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது அதெல்லாம் தெரியும். வேற எப்பவுமே நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம அந்த விஷயத்த பிராக்டிக்கலா யோசிச்சாலோ இல்ல லாஜிக்கலா அதை சிந்திச்சாலோ அப்பெல்லாம் நமக்கு அதை குறித்து அது ஒரு சாதாரண நிகழ்வு, அவ்வளவுதான். பூமியில இருந்து செடி வர்றது, காலையில பகலாயிடுச்சு, டக்குனு நிலா வந்தோட இருட்டாயிடுச்சு, இது எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். அது எப்ப நீங்க ஆன்மீக ரீதியா பாக்குறீங்களோ, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படி அந்த விஷயத்துக்குள்ள அதை பாக்குறீங்களோ, அப்பெல்லாம் இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மூழ்கடிக்கின்ற அத்தாட்சிகளா தெரியும். ஆனா இங்க சொல்றது ஃபுல்லா வெறும் பெரிய விஷயமாவே தெரியாது, வெறும் வார்த்தைகளா தான் நமக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இரவு பகல் மாற்றம் அந்த மாதிரி நம்ம வெறும் வார்த்தைகளா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த செயல்கள், இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா நமக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குது, ஒரு அத்தாட்சியே தெரிய மாட்டேங்குது, பெரிய அற்புதங்கள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு குழந்தை எப்படி ஒரு 5 அடி 6 அடி மனிதன் ஆகி அது இன்னும் வளர்ந்து அது எப்படி முதுமைக்கு போய் அது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, இது எல்லாமே நமக்கு டெய்லி நடக்கிறதுனால நமக்கு எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளால எதையுமே உணர முடியல. நம்பிக்கை இல்லைன்னா இதுதான் நடக்கும். சரியான இதை நம்மளால உணர முடியாது, சரியானவற்றின் பால் நம்மளால போக முடியாது.
வாழ்க்கைய கடவுள் எப்படி நமக்கு வாழணும்னு கொடுத்திருக்கிறாரோ, எப்படி நமக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறாரோ அது எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதான் அந்த உணர்தல்ங்கிறதே நமக்கு இருக்காது. நம்மளோட வாழ்க்கை இந்த மேல சுத்திட்டு இருக்க இந்த ஃபேன் மாதிரி நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா கடவுள் நமக்கு அப்படி படைக்கல. நமக்காக சுயமான மனங்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. சுயமா அவங்க கடவுளை தேடி வரணும், என்னை தேடி வரணும் அப்படிங்கிறத அவர் நமக்கு மனங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இயந்திரமா மாறிக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா நம்ம அதுதான் அந்த இயந்திரமா வாழ்றதுதான் நிறைய பேர் ஃப்ரீடம், விடுதலை அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா கடவுளுடைய செய்தியில அவங்க எல்லாம் ஒருபோதும் காது கொடுத்து கேட்காதவங்கதான் அந்த தப்பான வழிக்கு போவாங்க, தப்பான சிந்தனைகளை கொண்டு போவாங்க. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நம்மள ஆதிபயத்துக்காக பாடுபட்டு இருக்கோம் தூயிலெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர், ஈடு இணைகள் அற்றவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆனா நம்ம மறுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வைகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அவங்க ஒவ்வொரு சேலஞ்ச் பண்றாங்க. நீங்க பயமுறுத்துற அந்த தண்டனையை கொண்டு வாங்க, இல்ல வானவர்களை கொண்டு வாங்க, இல்ல மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கிறீங்களா எங்களோட முன்னோர்களை கொண்டு வாங்க. எப்படின்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கேள்விதான் கேட்பாங்களே தவிர அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தவங்க தான் அந்த கேள்விகளை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கதான் நம்ம மறுப்பவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வஞ்சகர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு, ஒரு போருக்கு அழைக்கும் போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அந்த போருக்கு போகாம பின்னால தங்கிடுறாங்க. அப்புறம் நம்பிக்கையாளர்கள் மட்டும் அந்த போருக்கு போறாங்க, போயிட்டு நிறைய பேரு செத்துட்டு நிறைய பேர் போறாங்க, அந்த பாதி பேர் செத்துறாங்க, கொஞ்சம் பேர் வராங்க. அப்பா மட்டும் போய் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நாங்க தான் அப்பவே சொன்னோமே, அவங்க மட்டும் நாங்க சொன்ன பேச்சை கேட்டிருந்தா அவங்க எல்லாரும் செத்துருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க பிராக்டிக்கலா யோசிக்கிறதா சொல்றாங்க. நம்ம சொல்றதை கேட்டு இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதே, கடவுளை அவங்க மறந்துடுறாங்க. ஆனா அந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி, அந்த போருக்கெல்லாம் முன்னாடி எல்லாரும் முன்னாடியுமே கடவுளை நான் வழிபடுறேன் அப்படின்னு பவித்திரமா சத்தியம் செஞ்சவங்கள கடவுள் அவங்கள சொல்றாரு. கடவுள் மேல நான் நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னு சொன்னவங்கதான் காலப்போக்கில் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது கடவுளை அலட்சியம் செஞ்சிடறாங்க. அதுதான் அந்த பிராக்டிக்கல் திங்கிங், அதோட அபாயமாவே இருக்குது. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம நிறைய பேர் பயன்படுத்துற வார்த்தைகள் பிராக்டிக்கலா யோசிச்சா அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கை பிராக்டிக்கலா இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் கடவுள் நமக்கு சொல்றாரு. அவங்க என்ன சத்தியம் செஞ்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது, இந்த வாழ்க்கை வரும்போது அவங்க அதை விட்டு விலகி போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களதான் கடவுள் நம்பிக்கை துரோகிகள், நைய வஞ்சகர்கள் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா கடவுள் நாடினா உங்களுக்கு மரணம் எப்ப வேணாலும் வரும், கடவுள் நாடினா மரணம் எப்ப வேணாலும் வரும், மரணம் எப்ப வேணாலும் வருங்கிற ஒத்துக்குறாங்க. இந்த விஷயம் நடத்தி கடவுள் நாடினா இது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கறத அவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில தினசரி நடக்கிற விஷயங்களுக்கு அதை பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிறப்பு இறப்ப நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொன்றுமே கடவுளை கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிற யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒவ்வொன்றையுமே ஆன்மா சார்ந்து பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த உடல் சார்ந்து அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் 3:190 சொல்றாரு, அறிவுத்திறன் உடையவர்கள் அப்படிங்கிற சொல்றாரு. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு மற்றும் பகலின் மாறுபாட்டிலும்
அறிவுத்திறன் உடையவர்களுக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் மற்றும் தங்களுடைய விழாப்புறங்களில் இருக்கும் போதும் அவர்கள் கடவுளை நினைவு கொள்கின்றனர். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணுக்காக படைக்கவில்லை. நீர் துதிப்பிற்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவீராக. சொல்றாங்க, இதுதான் அவங்களுடைய மறுமொழியா இருக்குது, இதுதான் அவங்களுடைய சிந்தனையா இருக்குது. இதுல நமக்கு ஒரு சாம்பிள் மட்டும் கொடுக்குறாரு. அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கும், அவங்க எதை குறித்து சிந்தனை செய்யறாங்க, எந்த மாதிரி அதை சிந்தனை செய்யறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்க நிற்கும் போதும் சரி, உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, இல்ல படுத்திருக்கும் போதும் சரி, அவங்க தலையில அவங்க என்ன சிந்தனை ஓடினாலுமே அவங்க அதை கடவுளை குறித்துதான் நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்றாரு, கடவுளை நினைவு கொள்கின்றனர். அவங்க எந்த நிலையில இருந்தாலுமே அவங்க அங்கே கடவுளை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்க இந்த புராணம் ஃபுல்லா படிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுது, இப்ப எப்படி இருக்குது, நம்பிக்கை கொண்டதுக்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படிங்கிற பார்த்தோம்னா கடவுள் நமக்கு சொல்றாரு, நீங்க நம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னா நீங்க எல்லாமே கடவுள் நாட்டம் சொல்லும் போது அது பல பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், பல பேருக்கு கோபங்களை ஏற்படுத்தும், பல பேர் கண்ணுக்கு நீங்க பைத்தியக்காரனா தெரிவிங்க அப்படிங்கறத கடவுள் நமக்கு சொல்றாரு. நமக்கு என்ன நடந்தாலுமே நம்ம பொறுமையா இருப்போம், எதுக்குமே நம்ம கோபப்பட மாட்டோம், எதுக்குமே நம்ம சலிப்படைய மாட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நம்ம பைத்தியக்காரனா நினைப்பான். என்ன இவ்வளவு நடக்குது, இவன் கோபப்பட மாட்டேங்கிறான், என்ன இதை தட்டி கேட்க மாட்டேங்கிறான், இவன் குடும்பமே இவனை விட்டு போயிடுச்சு, இன்னும் இதுலயே இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான், இவங்க பிள்ளைகள் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இவங்க விட்டு போயிட்டாங்க. இப்படியா மற்றவங்க கண்ணுக்கு நம்பிக்கை கொண்டவங்க போல இப்படிதான் தெரிவாங்க. ஆனா அவங்களோட சிந்தனை முழுவதுமா கடவுளை குறித்தே இருக்கும். அவங்களோட சிந்தனை தான் உறுதியானதா இருக்கும், அவங்களோட பார்வை தான் உறுதியானதா இருக்கும். ஆனா அவங்களுடைய கண்ணுக்கு இவங்க எல்லாருமே பாவப்பட்டவங்களா இருப்பாங்க. கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பை போய் வீணாக்குறாங்களே, சொல்லும் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படின்னா இவங்க அவங்கள பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் கடவுள் நமக்கு சொல்றாரு. அதுதான் நம்பிக்கையாளருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்குது, நம்ம மருத்துவங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு. இந்த மாதிரி இவங்களோட கண்ணுகளுக்கெல்லாம் அவங்களோட கண்களுக்கெல்லாம் நம்ம அப்படிதான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் 22:54 சொல்றாரு, அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உம் இரட்சகரிடமிருந்து வந்த சத்தியத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள், பின்னர் அதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள், மேலும் அவருடைய இதயங்கள் மூப்புடன் அதனை ஏற்றுக்கொள்ளும். வெகு நிச்சயமாக நம்பிக்கையாளர்களை கடவுள் சரியான பாதையில் வழிநடத்துகின்றார். சொல்றாங்க, அவங்களுக்கு வர விஷயங்கள் அவங்க மூப்புடன் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மூப்புடன் ஏற்றுக்கொள்ளுதல் தான் அகந்தையை கொள்றது. அகந்தை இல்லாம இருக்கும்போதுதான் நமக்கு எல்லாமே தெளிவானதா தெரியும். கடவுளுடைய அழைப்புகள் நமக்கு கேட்கக்கூடியதா இருக்கும், அவங்களுடைய அத்தாட்சிகள் நமக்கு தெரியக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி அந்த உண்மையெல்லாம், இந்த சத்தியத்தெல்லாம் நமக்கு தெரியும் போது கடவுளுடைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கும், ஆர்வமா இருக்கும், கடவுளுடைய விஷயங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருக்கும், கடவுளை எல்லா இடத்துலயுமே தேடக்கூடியவங்களா இருக்கும், எல்லா விஷயத்திலுமே கடவுளை பொருத்தி பார்க்கக்கூடியவங்களா இருக்கும். எந்த விஷயத்திலுமே கடவுளை அலட்சியம் செய்ய மாட்டோம். இது கடவுளால முடியும், இது நம்மளால முடியும், இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கே நம்ம போக மாட்டோம். ஆனா இந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே பல சூழ்நிலைகள்ல இந்த விஷயத்துலதான் நம்ம இருக்கிறோம். பல பேர் இந்த விஷயத்த வச்சுதான் பேசுறாங்க. பணம் தேவைதானே, காசு நமக்கு வேணும் தானே இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த பணத்தின் பின்னாடியே போறாங்க. கடவுள் தான் இந்த பணத்தை உருவாக்குனாரு, நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழணும் இப்படின்னு அந்த இதுக்கு கடவுளையும் கொண்டு வராங்க. கடவுள் மேலேயும் நம்பிக்கை கொள்றதா சொல்லுவாங்க, அந்த பணத்தையும் நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் இங்க முன்னாடி வசனத்துல சொல்லுவாரு, இந்த உலக வாழ்க்கையோட வார்த்தைகளை உங்களை கவரக்கூடும்,
அதுக்கு அவங்க கடவுளே சாட்சியா அழைத்து போடும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு எல்லாமே தெளிவா சொல்றாரு. இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம இந்த மாதிரி பல விஷயங்களை கலந்து வந்திருப்போம், பல நபர்களை கலந்து வந்திருப்போம், பல பேரோட சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, கடவுள் பக்கம் அவங்க கடவுளை பத்தி பேசும்போது எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அதை அவங்க தள்ளி விட்டு போகதான் நினைப்பாங்க. அதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது, விருப்பம் இருக்காது, அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு அதுல இருக்காது. கடவுளை பற்றி பேசும்போது அது ஒரு மாதிரி எரிச்சல் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்ட்ட எல்லாம் நீங்க உங்களோட நட்பு பாராட்டாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்களெல்லாம் விட்டு விலகிருங்க. ஏன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, உங்களுக்கான எந்த விஷயமுமே அவங்ககிட்ட இருந்து கிடைக்காது. கடவுள் இல்லைன்னு மறுத்துட்டு போனவங்க உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது? கடவுளை பற்றி அவங்க பேசும்போது நீங்க அவங்ககிட்ட கடவுளை பற்றி எடுத்துருக்கும் போது அவங்க கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்களே, அவங்க கிட்ட நீங்க நட்பு பாராட்டி எந்த பிரயோஜனமே இல்லை. அவங்களை விட்டு நீங்க தள்ளி வந்துருங்க. யார்கிட்ட நீங்க கடவுளை பற்றி பேசினா, இந்த கடவுளை பற்றி உங்களுக்கு யார் பேசுறாங்களோ அவங்களோட நீங்க நெருக்கமாக்கிங்க அப்படிங்கறதுதான் கடவுள் நமக்கு சொல்றாரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் நம்ம தப்பான வழிக்கு போகும்போதும் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. காடி ரன்னிங் எவ்ரிங்கிறத நினைவூட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால நம்பிக்கையாளர்களை ஒரே இடத்துல இருந்துக்காங்க, ஒரே மாதிரி சிந்தனைகள் இருப்பாங்க. ஆனா நம்ம பலகீனமா இருப்போம், நம்ம அடிக்கடி தவறு செய்யக்கூடியவங்களா இருப்போம், கடவுளை மறக்கக்கூடியவங்களா இருப்போம். இது எல்லாமே நினைவுபடுத்துறதுக்கு நீங்க நம்பிக்கையோட இருந்துக்கங்க அப்படிங்கிறத நம்ம கடவுள் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜுமாவை முடிச்சுக்கிறேன். அக்கிமு ஸலாத். தொடர்பு தொழிலுக்கு ஆயுதம்.